ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் ஐயா. இது வந்து பாருங்க ஐயா, திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள அருணாச்சலா அன்னதான சேவைங்க ஐயா. நாங்கள் வந்து பாருங்க இப்போது 6 மாத காலமாக இந்த அன்னதான சேவை வச்சு நடத்தின்னு வரோம். சாது சன்னியாசி பக்தர்களுக்கு தினசரி அன்னதானம் செய்து தந்துக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. இந்த காணொளி பார்க்கும் நீங்கள் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. எத்தனையோ தானங்கள் இருக்குங்க. நீங்க எத்தனை தானம் பண்ணாலும் இந்த அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஈடாகாது. ஒரு மனிதனுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்கும்போது எவ்வளோ பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சாஸ்திரத்துல அவ்வளோ அழகா விளக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? 10 கோதானம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விருஷப தானம் பண்ணதுக்கு சமம். 10 விருஷப தானம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குதிரை தானம் பண்ணதுக்கு சமம். 10 குதிரை தானம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு யானை தானம் பண்ணதுக்கு சமம். 10 யானை தானம் பண்ணா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். இதே மாதிரி 10 யாகம் பண்ணா ஒரே ஒரு ஹரிபக்தருக்கு தன்னோட பெண்ணை கன்னிகாதானம் பண்ணதுக்கு சமமா. 10 ஹரிபக்தருக்கு தன்னோட பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு சமம். ஒரே ஒருத்தவங்க வந்து தாகம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு சமமா. 10 தாகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட அம்மா பசிக்குதுமா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க